ரம் ரம் சம்சம் வெட்டு வெட்டு குத்து குத்து அடி இடி நின்ற உச்சி முடி முதல் எடுத்து சிலாவற்ற அடிச்சு பாதாளத்தில் இறக்கி நிக்கே சிவாயகா என்று வரைஞ்சா என்ன விளையாட்டா? இப்ப நீங்க என்ன மொழியில பேசுனீங்க சார? நீங்க எல்லாம் காணிக்காரன், காட்டுவாசி, ஆதிவாசி, பழங்குடியின எல்லாம் பறையும் இல்லையா? அந்த ஆதிவாசின்னு பறையின சமுதாயத்திலிருந்து நான் வந்திருக்கேன். என்னுடைய பெயர் சுரேஷ் சாமியார் காணி. சரி. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் சார். மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலே மன கிளி பிடிப்பார் எந்திர சூனியங்கள் இவர்கள் வாழ்வில் எத்தனை துயரோ என்று நாட்டு பாரதி பாடினான். மந்திரமும் தந்திரமும் மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. மந்திரத்தை நம்பி அல்லது மந்திர தொழிலை செய்து பிழைப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப உழைத்து, நானும் உழைத்து, அதனால் நானும் பிழைத்து என்னை சார்ந்து வாழ்கிற சமுதாயத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்கிற நோக்கோடு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்கிறவர்கள் தான் முன்னேறுகிறார்கள் என்று சொல்லி தலைவணங்க வந்திருக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட். வேக்கரி தின்னணும் எங்கி நின்ன குறுக்கு முறியணும் குருமா, பட்டினி மாறணும் எங்கி நீ உழைச்சு விளைச்சணும் குருமா. காட்டுல கிடக்கக்கூடிய காணிக்காரன் காட்டுவாசி பாடுறான், வேக்கரி வாய்க்கு நீ அரிசி சாப்பிடணும்னா நீ உழைக்கணும், உன் பட்டினி மாறணும்னா உன் பிள்ளைங்க நல்லா பிழைக்கணும்னா நீ உழைச்சு பிழைக்கணும். சரி. சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்க வேண்டும். எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் என்று சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்கிறவன் முன்னேறுகிறான் சார். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் சார். எங்க கிராமத்தில் யாரும் படிக்க மாட்டாங்க, படிக்க போன்னு சொல்ல மாட்டாங்க, படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சரி. என்னுடைய கிராமத்துல இருந்து 18 கிலோமீட்டர் போய் தான் சார் நான் படித்தேன். 10ஆம் வகுப்புல 4 பாடம் தோத்து போனேன். 4 வருஷம் தொடர்ந்து போராடி 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனேன் சார். அதுக்கு பிறகு படித்தேன். +2ல நான் வந்து பள்ளிக்கூடத்திலேயே 2வது இடத்துல வெற்றி பெற்றேன். அருமை அருமை. நாகர்கோவில்ல வந்து ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் ஆங்கில இலக்கியம் படித்தேன் சார். BA முடித்தேன். என் சமுதாயத்தை திரும்பி பார்த்தேன், அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கு கல்வி குறைபாடு தான் காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி. நான் வந்து தென்னிந்திய பழங்குடி மக்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் PhD ஹோல்டர். அருமை அருமை. ஆனால் நான் அரசு வேலையை நான் எதிர்பார்க்கல சார். வெரி குட். அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்க வேண்டாம், என் சமுதாயத்திலே படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்களே அவர்களுக்கு வேலை தரட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், கல்விக்கான உதவி வேண்டும். இதையெல்லாம் வாங்கி தருவதற்காக முயற்சி செய்கிறேன். உங்களது முயற்சிகள் இறைவன் அருளால் வாய்க்கட்டும். ஐயா, ஈஜிப்டுக்கு போனா பிரமிடை பார்க்கலாம், சைனாவுக்கு போனா பெருஞ்சுவரை பார்க்கலாம், இட்டலிக்கு போனா பீசா கோபுரம் பார்க்கலாம், ரோம் போனா கொலாசியம் பார்க்கலாம். இதெல்லாம் உலக அதிசயம். ஐயா, என்ன திடீர்னு எந்திரிச்சிட்டீங்க? அவங்க என்ன சொல்லி முடிக்கல சாமி. முடிக்கப்படாதுன்னு தானே எந்திரிச்சிருக்கேன். அதாவது அந்த அக்கா ஒரு விஷயம் சொன்னாவ, அங்க போனா அதை பார்க்கலாம், அங்க போனா இதை பார்க்கலாம், எங்க போனா எதை பார்க்கலாம்னு எல்லாத்தையும் சொன்னாவ. ஆனா இந்தியாவில மட்டும்தான் ஸ்டவ் அடிக்கிறத பார்க்கலாம், அதை சொல்லல. அவ சொன்னதை திரும்ப சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம், அவங்க சொல்லி முடிக்கட்டும். விட மாட்டேன், சொல்லுங்க. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அப்புறம் அழுதுருவேன். ஐயோ, எப்படி அம்மா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஈஜிப்டுக்கு போனா பிரமிடை பார்க்கலாம், உலக அதிசயம். சைனா போனா பெருஞ்சுவரை பார்க்கலாம், உலக அதிசயம். இட்டலி போனா பீசா கோபுரம் பார்க்கலாம், உலகத்துல அதிசயம். ரோம் போனா கொலாசியம் பார்க்கலாம். அதிசயம் அம்மா, அதிசயம். இந்தியாவுக்கு வந்தா கோவிலா இருக்கிற குடும்பங்களை பார்க்கலாம். உலக நாட்டெல்லாம் இது அதிசயம், இந்தியால மட்டும்தான் குடும்பம் கோயிலா இருக்குது அபூர்வமான அதிசயம். எங்க கோயிலா இருக்கு? ஒரு வீட்டுக்கு சென்சஸ் எடுக்க போனாங்க. எது எடுக்க? இந்த வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர்லாம் என்னென்ன கம்பெனின்னு பாக்குறதுக்காக 2 பேர் போனாங்க. சரி. உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கா? இருக்கு. என்ன கம்பெனி? முத்தையா. முத்தையாவா? கிரைண்டர் இருக்கா? இருக்கு. என்ன கம்பெனி? முத்தையா. என்னையா புது கம்பெனியா இருக்கு? மிக்ஸி இருக்கா? இருக்கு. என்ன கம்பெனி? முத்தையா. ஏமா எங்க இருக்கு? அண்ணா ஈச்சர்ல படுத்து கிடக்கு பாருங்க. இதாயா குடும்பம் கோயிலு. அது வீட்டுக்காரர் பேர அப்படி சொல்லி இருக்காங்க. வீட்டுல அவர்தான் கிரைண்டர், அவர்தான் மிக்ஸி, அவர்தான் வாஷிங் மிஷின்.
அவர்தான் முத்தையா. முத்தையா சரியா? அவர்தான் குடும்பத்து சொத்தையா. ஐயோ, உட்காருங்க ஐயா. சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில் போன்ற குடும்பங்கள் உலகத்திற்கு அதிசயம் என்று சொல்ல அருமை அருமை அருமை. ஒரு வைஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாங்க, என்னங்க மும்தாஜ் இறந்த உடனே ஷாஜகான் அவளுக்காக தாஜ்மஹால் கட்டினாங்க, நீங்க எனக்காக என்ன கட்டுவீங்க? நான் உன் தங்கச்சி கட்டிடுவேன். அது வேற ஒண்ணு இல்லம்மா, குடும்ப உறவு விட்டு போக கூடாது இல்லையா? விட்டு போக கூடாதுன்னு அது உறவு அதுக்காகத்தான். இப்படிதான் இருக்கு இந்திய நாட்டோட கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பு. கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பை உருவாக்குனவங்க பொருளாதாரத்திலையும் ஏற்றத்தாழ்வு இல்லாத, சமுதாயத்திலையும் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாத ஒரு சமதர்ம அமைப்பை கொடுத்திருந்தா நிச்சயமா சல்யூட் அடிச்சிருக்கலாம். சரி. ஆனா இங்க 28 கோடி பேர் பிச்சை எடுக்காங்க, 67 கோடி பேர் பிச்சையும் எடுக்க முடியாம, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம 4 செவத்துக்குள்ள செத்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்கு இந்திய நாட்டோட அமைப்புகள். இங்க குற்றவாளிகள் சுதந்திர காற்றை அனுபவிக்கிறாங்க, நிரபராதிகள் சிறை காற்றை சுவாசிக்கிறாங்க. சட்டம் ஒரு சிலந்தி வல மாதிரி. இதுல பெருச்சாளிகள் மாட்டினாங்கன்னா அடிச்சு உடைச்சிட்டு தூர போயிருவாங்க. ஆனா இந்த அப்பாவி சுண்டலிகள் மட்டும் மாட்டிப்பாங்க. சரி. எல்லோரும் இந்நாட்டு மன்னருங்கிற ஜனநாயக அமைப்பு. சட்டத்துல ஓட்டையை போட்டு சர்க்கஸ் நடத்தும் சாகச பெருச்சாளிகள் வேணும்னா இந்நாட்டு மன்னரா இருக்கலாமே தவிர ஒரு சாதாரண இந்தியன் மன்னனாக முடியாது. ஏன்னா வசதி படைச்சவன் காலடியில கிடக்கிற நாய்க்குட்டி தான் இந்திய நாட்டு சட்டம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. சின்ன பிள்ளைகளா இருந்துட்டு வார்த்தைகளை வாரி விட்டுற விடாது. இங்கே அத்தியூர்ன்ற கிராமத்துல இருந்து சில காவல்துறையினர் செய்த ஒரு கொடுஞ்செயலுக்காக விஜயான்னு ஒரு பொண்ணு போராடி ஜெயிக்கலையா? ஒரு மலைவாழ் பெண்ணு தன்னை கெடுத்தவர்களை எல்லாம் சட்டத்தின் முன்னால் கொண்டு வரலையா? அதுவும் இந்த நாட்டில் தான் நடந்தது. ஒரு சில பேர் வேணா அப்படி இருக்கலாம் சார். இங்க குற்றவாளிகள் சுதந்திர சட்டத்தை குறை சொல்லாதீங்க. நாம் சட்டத்தின் முன்னால் சிலவற்றை கொண்டு செல்லவில்லைன்னு சொல்லுங்க. 1993ல இங்க இந்து முஸ்லிம் கலவரத்துல ரத்த ஆறு ஓடிச்சு. அங்க எங்க போச்சு வேற்றுமையில ஒற்றுமை காண்றவங்க தேச பிணைப்பு? இன்னைக்கு கூட எந்த ட்ரெயின்ல எப்ப குண்டு வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. காமராஜர் பீரியட்ல முதுகுளத்தூர் ஒரு ஊர்ல ஜாதி கலவரம் நடந்தது. அதுல எத்தனை ரத்த ஆறு ஓடிச்சு தெரியுமா? சரித்திரத்தை புரட்டி பாருங்க சார், தெரியும். எல்லாத்தையும் இப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே இந்தியா வந்து ஒரு மோசமான நாடோன்ற ஒரு உணர்வு வந்துடும். இல்லை, பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வரி நினைவு அகற்றாதீர்னு சொன்ன பாரதி வாழ்ந்த மண்ணில் இருந்துகிட்டு எங்கேயோ ஒன்னா நடக்கிற விஷயங்களுக்காக வருத்தப்படாதீங்க. தப்பு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, மத்த யாரும் இந்திய நாட்டை தப்பா சொல்லிட கூடாதுனாலதான் நான் இப்படி பேசுறேனே தவிர மத்தபடி இந்திய நாட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட இதுவும் கிடையாது. எனக்கு 18 வயசு வந்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? காதல் இவங்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் பேசிங்களே, காதல் பண்ணுவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான். அரசாங்கம் என்ன தெரியுமா தருது? 18 வயசானா ஓட்டுரிமை கொடுக்குது சார். உன் முதலமைச்சரை, உன் பிரைம் மினிஸ்டரை, உன்னை ஆளப்பொறியில் நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். இன்னும் பல நாட்டில் பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லைன்றாங்க. நம்ம ஜனநாயக சட்டம் அற்புதமாக நம்மளுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு புதுசாக போட்டுருக்காங்க, தகவல் அறியும் சட்டம். ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஒரு விஷயம் தெரியணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி போட்டான்னா அந்த அரசு ஊழியரோ இல்லை அது சம்மந்தப்பட்டவங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு தந்தாகணும். அது தர்றது நம்ம ஜனநாயக நாடு தான். இன்னும் 10-15 வருஷத்துக்குள்ள 2 நாடு வல்லரசு ஆகிடும்னு சொல்கிறாங்க. உலக அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார மாதிரி அமெரிக்காவில் இருக்காரு. சைனா தான் முதல் முன்னேறும், ஆனால் இந்தியா ஓவர்டேக் பண்ணிடும்ன்றார். ஏன் அப்படின்னா அவர் சொன்ன ஒரே காரணம், இந்திய ஜனநாயக நாடு, அதனால அவர் ஸ்பீடா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆக ஜனநாயகம் நன்றாக இருக்கிற இந்தியாவுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க. கண்டிப்பா சார். நம்ம நாட்டுல 7 முக்கியமான மதங்கள் இருக்கு. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், ஜெயின மதம், புத்த மதம், சீக்கிய மதம், வேற பாசிகளோட ஜொராஸ்ட்ரியன் மதம். 7000க்கு மேல ஜாதி இருக்கு. அதுல சப்காஸ்ட் கூட இருக்கு. 30 முக்கியமான மொழி இருக்கு. 30 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம். இதெல்லாம் சேர்த்து பாருங்க சார். இதுதான் சார் இந்தியா. நான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்கு தான் சல்யூட் அடிக்க வந்திருக்கேன். இத்தனை மொழி, இத்தனை பிரிவுகள், இவ்வளவு பெரிய நாடு, ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கிறது என்றால் அதற்காக சல்யூட் அடிக்கணும்னு சிவபாக்கியம்
அடிங்கம்மா சல்யூட்டு. பேரறிஞர் அண்ணா சொல்றாரு, இலங்கை கடல்ல ஏன் உப்பு சத்து அதிகமா இருக்கு தெரியுமா? எங்களுடைய ஈழத் தமிழர்கள் உழைப்பில் சிந்திய வியர்வையால் உப்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. உலகத்துல எந்த இடத்துல போனாலும் ஒரு தீவை கூட விடாம இந்தியன் இருக்கானா அவன் உழைப்புக்கு மரியாதை தானே. கல்ஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி வெயிலையும் உயரமா சாரங்கட்டி நம்மால் வேலை பார்த்துட்டு இருப்பான். 50 டிகிரி வெளியில சுட்டரிக்கிற வெயில் மயங்கி பொத்து பொத்துன்னு விழுகிறவங்களாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் அங்கே இருந்து கொண்டு தன் குடும்பத்தை எண்ணி கொஞ்சமும் சலித்து கொள்ளாமல் உழைக்கிற உழைப்பு இந்தியர்களின் உழைப்பு. நாம அங்கு போய் வேலை பார்த்தது போய் இங்க அவங்க வந்துட்டாங்க. பன்னாட்டு முதலீடுகள் எல்லாம் இந்தியாவில் பெருகி இருக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட மூளை இருக்கு, உடல் உழைப்பு இருக்கு, தொழில் திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனாலதான் பில்கேட்ஸ் இன்னைக்கு கும்மிடி பூண்டி வரைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காருன்னா நம்மளுடைய தொழில்நுட்ப அறிவு. அதுக்கு இன்னொரு காரணம், இப்ப இருக்கிற நம்முடைய அமைச்சர்கள் பில்கேட்ஸ் மாதிரி ஆட்களை நம்ம ஊர் வரைக்கும் கூட்டிட்டு வராங்க. சாதாரண பேப்பர்ல கார்பனை வச்சு அம்மான்னு எழுதுனா அம்மான்னு வரும், அண்ணன்னு எழுதுனா அண்ணன்னு வரும், உழைப்புன்னு எழுதினா இந்தியன்னு வரும். அந்த இந்திய உழைப்புக்கு தான் சார் என்னோட முதல் சல்யூட். நம்ம எதை எடுத்தாலும் நம்ம இந்தியாவை குற்றம் சொல்லணும்னா யூஎஸ் அமெரிக்காங்கிறோம். அதே இதை நான் சொல்ல வரேன் சார். அமெரிக்காவில் கத்ரீனான்னு ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அந்த புயல் வர்ற நேரத்தில் என்ன தெரியுமா ஆச்சு? இந்த வெள்ளையர்கள் எல்லாம் கார் ஓட்டிட்டு போகும்போது அங்கே கருப்பர்கள் வந்து லிஃப்ட் கேட்டாங்க, எங்களுக்கும் போகணும், எங்களுக்கும் ஓடணும்னு சொல்லி. ஆனால் ஓடி போகும்போது இவங்க லிஃப்ட் கொடுக்கல. ஏன் தெரியுமா? அப்போ கூட அவங்க ரேசிசம் பார்த்தாங்க சார். எவ்வளவு 2 தான், கருப்பு வெள்ளை, அதுலேயும் அவங்க ரேசிசம் பார்த்தாங்க. ஆனால் நம்மளை பாருங்க சார், பாம்பேல ஒரு பெரிய மழை உளுந்து ஆஃபீஸ்க்கு போனவங்க வீட்டுக்கு திரும்பி வர முடியாது, காலேஜுக்கு போனவங்க திரும்பி வர முடியாது, ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது. சின்ன பிள்ளைகள் ஜாதி மதம் எதுவும் பார்க்காம போய் ஹெல்ப் பண்ணாங்க சார். அதில் தெரியுதுல சார் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட்ஸ்னு வந்துச்சு. கலிஸ்தான் மூமெண்ட், தெலுங்கானா மூமெண்ட் அப்படின்னு வந்துச்சு. கலிஸ்தான் மூமெண்ட்டா எங்க பஞ்சாப்ல வந்துச்சு. ஆனா எந்த மூமெண்ட்டும் சக்சீட் ஆகல. ஏன் தெரியுமா சார்? ஏன் தெரியுமா? அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் அதை சப்போர்ட்டே பண்ணல. நம்ம நாட்டுக்குள்ள பிரதம மந்திரி யார் சார்? மன்மோகன் சிங். நம்ம அதுக்கொண்டு அந்த கலிஸ்தான் மூவ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள தள்ளி வச்சிட்டோமா? இல்லையே சார். சின்ன மைனாரிட்டிஸை கூட நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்மகிட்ட வந்து 2 விஷயம் இருக்குது சார் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட. ஒன்று வந்து டாலரன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, சகிப்புத்தன்மை. அதுக்கு அடுத்தாப்புல நம்மகிட்ட விட்டு கொடுக்குற மனப்பான்மை உண்டு, காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி. நம்ம அது 2 இருக்கனால தான் சார் நம்ம இன்னும் ஒரே இந்தியாவாக இருக்கும். நான் கடைசியில் சொல்லி முடிக்கிறதுன்னு விரும்புகிறது என்ன தெரியுமா? we don't salute when something is good, we salute when something is great. தமிழ்நாட்டு கிராமங்களை இங்கேயே கொண்டு வந்து மிக உற்சாகமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நீங்கள் கை கொடுத்திருக்கிறீர்கள், முன்னின்றிருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்தியாவிலே 54,000 கோடி ரூபாய் வரி சம்பாதித்து கொடுக்கிற நகரம் மும்பை என்று சொன்னார். இந்தியாவிலேயே 60% வருமான வரி, 30% வரி என்று இந்தியாவிலேயே அதிகமாக கட்டுகிற தேசம், நாடு இது என்று சொன்னார், மும்பை என்று சொன்னார். பெரியோர்களே, இங்கே உழைக்கிறவர்கள் பெருமைப்படுகிறார்கள். வேற்றுமையில் ஒற்றுமையும் சரி, உழைப்பினால் உயரலாம் என்ற உணர்வுகள் இருக்கின்றனவே, அதுதான் இந்தியாவை நோக்கி சல்யூட் அடிப்பதற்கு அதுதான் மிகப்பெரிய காரணமாக ஏன் நம்ம அரங்கம் தீர்மானிக்கிறது என்று முடிவு கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன்.